நேற்று நான் கலைஞருடைய மெமோரியல் மியூசியம் போய் ஒரு 2 மணி நேரம் அங்கே பார்த்தேன். ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார்கள். எவ்வளோ பேர் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஒவ்வொருத்தரும் அங்கே போகணும். அது ஆர்டர்லியாக அது முதல்ல புக் பண்ணிவிட்டு போகணும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் என்று சொல்லலாம். இந்த இதில் பல நல்ல கருத்துக்கள் தமிழிலும் அதை மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலும் அங்கே இருக்குது. கலைஞருடைய முக்கியமான வார்த்தைகள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பல துறைகளில் அது அங்கே இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விழா என்னவென்றால், மாண்புமிகு முதலமைச்சர் என்னுடைய நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 71ஆம் ஆண்டு பிறந்த நாள். அவரை சந்தித்து அவருடைய ஒரு லஞ்ச் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நேற்று எனக்கு கிடைத்தது. அதை இங்கே சொல்லுகிறேன். ரொம்ப சாஃப்டாக பழகுவார். அதே நேரத்தில் கடுமையான உழைப்பு என்றால் ஸ்டாலின் என்று சொன்னார் இல்லையா கலைஞர், அது உண்மை. அவருடைய ஹெல்த்தை பற்றி கவலை தேவையில்லை. நல்லா தான் இருக்கார். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நேற்று பார்த்தேன் நான். ஆனால் ஒரு தனி நபரை மட்டும் பேச இங்கே நம்ம வரலையா? எந்த பேச்சாளரும் அது வரல. அது சொன்னாங்க கிளியராக. நட்பை பற்றி பேசுனாங்க. எதையும் எதிர்பார்க்காத நட்பு தான் நல்ல நட்பு என்ற ஒரு முக்கியமான கருத்தை 2 பேச்சாளர்கள் சொன்னாங்க. சங்கர் பச்சன் அவர்களுக்கு எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர் ஆர்.கே. நாராயண், ஆங்கில மொழியில் எழுதக்கூடிய பெரிய எழுத்தாளர் நட்பை பற்றி பேசியிருக்காரு. அது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆப்பில் போட்டு அது மொழிபெயர்த்த இது அதில் சில கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்குது. தவறுகளை நாளைக்கு திருத்தி காலையிலே எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கார். அந்த இது அதோடைய அதில் இந்த ஐடியா தான் அவர் சொன்னது. ஆர்.கே. நாராயண், வெறும் நட்பு மட்டுமே, எந்த நோக்கமும் இல்லாமல் மக்கள் ஒன்று கூடுவது அது ஒரு சாதனை. வித் நோ மோட்டிவ் ஆர் இன்டென்ஷன். அதே நேரத்தில் கருத்துக்களை ஷேர் பண்ணால் ஒரே மத சார்பின்மை, மத நல்லிணக்கம், எல்லாரையும் ஒன்றாக சமமாக பார்ப்பது, வளர்ச்சி, அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கிற அளவுக்கு வளர்ச்சியை முடிஞ்ச அளவுக்கு செய்கிறது. இந்த ஐடியாஸில் ஒரு ஒன்றுபாடு இருந்தால் அதுதான் சிறந்த நட்பு என்று கூட சொல்லலாம். மோட்டிவ் இல்லாத இருக்கலாம். அதே நேரத்தில் கருத்துக்களை ஷேர் பண்ணக்கூடிய, அந்த வேல்யூஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் சிறந்த நட்பு என்று சொல்லலாம். அது அந்த கருத்தை நல்லா அழகாக சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி பேச முடியாது தமிழில். ஆனால் அது ஒரு முக்கியமான கருத்து. அதை வச்சு கலைஞரையும் மாண்புமிகு முதலமைச்சர்களும் அதை பற்றி அவங்க சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்கள் கவர்னர்ஸ் அட்ரஸ், ரிப்ளை டு த கவர்னர், ஆளுநர் இல்லை, அது வேறு. ஆளுநரை பற்றி பேசுகிறது நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம். இன்றைக்கி அதிகமாக நான் பல தடவை பேசியிருக்கோம். அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அது ரிப்ளை பண்ணும்போது முதலமைச்சர் இந்த திமுக அரசாங்கத்துடைய 10 சாதனைகள் அதை பற்றி பேசுனாங்க. சாதனைகள்னால் எல்லாம் முடியவில்லை, இன்னும் வேலை இருக்குது நிறையா அந்த முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு. ஆனால் வெல் ஆன் த வே. அவர் சொன்ன அந்த திராவிடியன் மாடல், திராவிட மாடல்னால் என்ன சொல்லலாம், மாடல், திராவிட மாடல். திராவிட மாடலோட முக்கியத்துவம் என்ன? ஒரு சிறந்த நூல் வந்திருக்கு.
the Dravidian model interpreting the political economy of Tamil Nadu. கலையரசன் அவர்களும் பேராசிரியர் கலையரசனும் பேராசிரியர் விஜயபாஸ்கர் அவர்களும் கொண்டு வந்தாங்க. 2021 கொண்டு வந்த அந்த இதில் நல்ல விளக்கமாக அதில் இருக்குது. ஆனால் அதனுடைய சாராம்சம் என்னவென்றால் வளர்ச்சி வித் சமுதாய நியாயம், சோஷியல் ஜஸ்டிஸ், குறிப்பாக ஜாதி கொடுமையை எதிர்த்து இருக்கக்கூடிய சமம் இல்லாமல் அந்த நிலை இன்இக்வாலிட்டி அதை குறைக்கும் தான் திராவிட மாடலுடைய சாராம்சம் என்று அந்த நல்ல நூல் ஒரு ஸ்காலர்லி ஒர்க்கில் நன்றாக கொண்டு வந்திருக்காங்க. அது 100% அது முடியலைன்னா கூட அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏனென்றால் இந்த பாதையில் போனதனால்தான் இன்றைக்கி ஆல் இண்டியா ரேங்கில் தமிழ்நாடு முதல் இடம் பெற்றிருக்கிறது. இந்தியா டுடே என்ற பத்திரிகை வருஷம் ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் என்று ஒரு இது போடுவாங்க. மாநிலங்களுக்குள்ள எது முன்னேற்றம் என்ன பின்னடைவு என்ன அதை பற்றி போடுவாங்க. அதில் தமிழ்நாடு லாஸ்ட் செவரல் இயர்ஸில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. இது ஏதோ ஒரு ஃப்ளூக் இல்லை, தானாகவே நடந்த விஷயம் இல்லை. ரொம்ப ஏன்னா தமிழ்நாடு என்ன பின்தங்கி இருந்தது. 1960s பார்த்தீங்கன்னா அந்த இதில் பின்னடைந்தது. வறுமை ரொம்ப மோசமாக இங்கே இருந்தது. வளர்ச்சியும் போதுமான அளவுக்கு இல்லை அந்த இதில். அதனால் அந்த பீரியடில் மீதி மாநிலங்களுடைய கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்குது. ஆனால் சாதாரண முன்னேற்றம் இல்லை, இன்னும் பல நம்ம அக்செப்ட் பண்ண முடியாத இதெல்லாம் இருக்குது. தீண்டாமை கம்ப்ளீட்டாக ஒழிச்சு விட்டதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சில இடங்களில் கொடுமைகள் நடக்கின்றன, அது உண்மைதான். ஆனால் அந்த டைரக்ஷன் என்னவென்று பார்த்தால் இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லாரையும் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றாக என்ற அந்த பாதையில் போகிறதுனால தான் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் என்ன சொன்னார்னா 10 சாதனைகள், அதை புரிஞ்சு விட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்த நிலை எல்லாருக்கும் புரிஞ்சுவிடும். முதல் சாதனை தமிழ்நாட்டுடைய 9% கான்ட்ரிபியூஷன் டு தி இந்தியன் எக்கானமி. இந்திய ஜனத்தொகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 5.5% தான், சதவீதம் தான் டோட்டல் இதில். ஆனால் 9% இந்தியன் எக்கானமிக்கு கான்ட்ரிபியூஷன், 9%. அது இந்த இதில் ரெண்டாவது சாதனை ஜிடிபி ஆஃப் தி நேஷன், இதில் 8.19% சதவீதம் growth. ஆல் இண்டியா growth 7.24%. இது ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட். மூணாவது அச்சீவ்மெண்ட் பணவீக்கம் இருக்குது, ஆனால் ஆல் இண்டியா இதை விட குறைவாக இருக்குது. நாலாவது சாதனை என்று சொன்னார் ஏற்றுமதி தயார் நிலை. அதில் நம்பர் 1 இந்தியாவில். எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ், அதில் நம்பர் 1 இந்தியாவில். தொழில் முதலீட்டு எதுவாக உள்ள சூழ்நிலை, கண்டியூசிவ் கிளைமேட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் தமிழ்நாடு 3வது, 14 ரேங்க்லேருந்து 3வது வந்திருக்கு, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கல்வித்துறையில் 2வது இடம் இருக்கிறது. ஒரு முக்கியமான இது இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், புதுமையான தொழில்களில் முதலிடம் பெற்றிருக்கிறது. கடைசியாக 10வது சாதனை என்ன முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, பெண்கள், இளைஞர்கள், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஊனமுற்றோர் மற்றும் ஒப்ரெஸ்ட்
அடக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய நிலைமையை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதனால் எடுக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எடுத்ததில் அதுதான் எங்களுடைய முக்கியமான சாதனை என்று முதலமைச்சர் சொன்னார். இது முழுமையாக உண்மை என்று தான் இன்றைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பிரதமர் மோடி இங்கே என்னென்னோ பேசுகிறாரு எலெக்ஷனுக்காக, ஆனால் உண்மையாக அதை நம்புகிறாங்களான்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை. அவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. இன்றைக்கி மாநிலங்களுடைய உரிமையை மத்திய ஒன்றிய அரசாங்கம் மதிக்கவில்லை. அதை they steal the rights of states. 2010 ஒரு முக்கியமான கட்சி நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். ஆளும் கட்சி cannot tolerate India's political plurality. இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையை அவங்களாக சகிக்க முடியவில்லை. ஆளும் கட்சி ஒன்றிய அரசாங்கம் புது சட்டங்களை கொண்டு மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள். சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் காத்தில் போட்டிருக்காங்க, த்ரோன் டு தி விண்ட்ஸ். சிபிஐயை யூஸ் பண்ணி ஒரு கட்சியின் முதல்வர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். ஸ்டேட் அசம்பிளிஸ் அவங்க கொண்டு வந்த சட்டங்களை பாக்கெட்லேயே போட்டு வச்சுக்கிறாங்க, அனுப்புறதில்லை. அதுக்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஆளுநர் செய்கிறாரில்ல அந்த மாதிரி. ஒரு கட்சி எதிர்கட்சி ஒரு மாநிலத்தில் பவரில் இருந்தால் அவங்களுக்கு நிதி சரியாக கொடுக்கல. அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை. இந்தியா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய ஒன்று சேர்றது யூனியன். இதை மதிக்கிறது இல்லைன்னு சொன்னது எந்த கட்சி தெரியுமா? 2010 பிஜேபி. அதனால் இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட்டாக அது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட். இதில் வேறு ரொம்ப மோசமான முறையில் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அதுக்கு விரோதமாக போய் இன்றைக்கு மாநிலங்களுடைய அதிகாரத்தை அவங்க கையாளுகிறார்கள். ஆளுநர்களை யூஸ் பண்ணுறாங்க வேறு பல முறைகளில். அதனால் இந்த ஒரு எதிர்நீச்சல் தான் இன்றைக்கி நடக்கிறது. அது இருந்தும் நம் முதல்வருடைய அரசு இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனில் இருக்குன்னா அந்த பெரிய சாதனை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்துடைய போக்குனால. ஆனால் இன்றைக்கி ஒரு சவாலை அதை மீட் பண்ணி இன்றைக்கு அதை நடத்தக்கூடிய ஒரு இவெண்ட் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் நம் முதல்வருடைய நல்ல குணங்களை பாராட்ட வேண்டும். மக்கள் முன்னால் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். எல்லாரையும் மதிக்கிறார். இந்த பந்தாலாம் கிடையாது. அதுக்கு நான் டைரக்டாக சாட்சி. அவர் தியோசாபிக்கல் சொசைட்டியில் வாக் பண்ணும்போது நானும் போவேன். சில இதில் யாராவது வந்தாங்கன்னா செக்யூரிட்டியை அவங்கள நிறுத்தாதீங்க, அவங்க போயிட்டோம், காரோ நடந்து வர்றாங்களோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். ஆனால் ரொம்ப அதிகமாக உழைக்கிறார். அதை வேறு அமைச்சர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. சேகர் பாபு அவர்கள் மாதிரி அதை எல்லாரும் ஷேர் பண்ணி இவங்களும் செய்கிறாங்க. சேகர் பாபு வரும்போது நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி தூங்குறதுனா 4 மணி தான்.
அது சரியில்லை. அதனால் நம் முதல்வருடைய நலத்தையும் ஹெல்த் எல்லாத்தையும் பாதுகாப்பது நம்ம முக்கியமான ஒரு கடமை. எல்லாரும் அது ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நன்றாக தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன்.